கிளாஸ் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டிருந்தேன். ட்ரெயின் எல்லாமே கேன்சலாக போட்டிருந்தாங்க. அது ஒரே ஒரு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி கிடச்சிது. ஏதாச்சும் வந்து மழை பெஞ்சிருமோன்னு ஒரு பயத்திலே தான் இருந்தேன். சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே இருட்டிக்குச்சு. பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. எஸ், மழை பெய்யுது. இங்கேயும் வந்து மழை பெய்யுது. மேட்டுப்பாளையம் 18 கிலோமீட்டர்ஸ் முன்னாடிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருச்சி இங்கேருந்து டாய் ட்ரெயின் பார்க்குற மாதிரி இருக்குது. ரைட்ரா, சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அண்ட் ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. விடிஞ்சும் வந்து மழை நிற்கல. நான் ஊட்டிக்க வரலடா, நான் சென்னைக்கு கிளம்புறேன் காய்ஸ். நான் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணி சென்னைக்கு போகிறேன். அப்போ நீ சென்னை வந்துட்டியா என்ன? லாஸ்ட் நேரத்தில் கேன்சல் பண்ணால் கூட ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ அமௌண்ட்டை. ஸோ வேறு வழியே இல்லை. எல்லாத்தையும் நம்ம வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணதுனால there's no ஆப்ஷன் டு கேன்சல் எனிதிங். ஸோ போய் தானே ஆகணும். நல்லா ஹெவியான மழை, ஒரு சைடு குளிர், ஒரு சைடு காற்று, ஒரு சைடு இடி மின்னல், கொடையில் இன்னொரு சைடு. ஸோ உடனே வந்து கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓடி வெளியே வந்துட்டேன், ரோடுக்கு வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து திருப்பி வந்து நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். மழை இல்லைனா கூட வந்து நடந்தே போயிடலாம், ஏன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். பட் மழை பெஞ்சது. சரி, திருப்பி வந்து 70 ரூபா கொடுத்துட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது வேறு வழியே இல்லை, போய் தான் வரும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தேன். ஸோ ஒரு ஆட்டோ வந்தது, அண்ட் அந்த ஆட்டோவை பிடிச்சி போனேன். மேட்டுப்பாளையம் வந்து ஊட்டிக்கு நிறைய பஸ் இருந்துச்சு. ஸோ வழக்கம் போல் க்ரீன் பஸ் தான் கிடச்சிது. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏறி உட்காந்தேன். கைஸ், ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஏறிட்டோம். ஸோ மேட்டுப்பாளையம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஏறி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பிளாக் தண்டரில் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக வந்துட்டிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஒரு வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ்க்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும். ஸோ எதுக்கு டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி கிளம்பி போகிற அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆகலை, கொஞ்சம் கம்மியாச்சு. ஹில்ஸ் ஏற வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லிங் மாதிரி இருந்தது. பட் குளிர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஃபாக் வந்து டோட்டல் ரோடையும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருந்தது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீக் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது ஊட்டியில். ஸோ நான் அந்த டைமில் போகும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ லேண்ட்ஸ்லைட் ஆனதுக்கான அடையாளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் போகிற வழியில் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் பயத்தோடையே தான் இருந்தேன், ப்ராப்பராக போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டிக்கு போகிறது கரெக்டாக 1.5 hours கிட்ட ஆகுது. 2 hours வச்சுங்களேன். அண்ட் பஸ் டிரைவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃபாகு, அவ்வளோ மழைன்னு சொல்லலாம். சில இடத்துல போகும்போது மழை பெஞ்சு, சில இடத்துல ட்ரெஸ்லிங்காக இருந்துச்சு. பட் ஈவன் அந்த ஃபாக்லேயும் அந்த மழையிலையும் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஏர்பின் பெஞ்ச் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு பழகி இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ ஊட்டிலேருந்து மேட்டுப்பாளையம் ஓட்ட எல்லா பஸ் டிரைவர்ஸ்க்கும் ஒரு 8:30 போல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ கிட்ட பேசி அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தேன். ஊட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டல் வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக போகணும், இந்த ஹோட்டல் லேக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஃபைன் பண்ணி போட்டு. அண்ட் மோஸ்ட்லி வந்து ஆட்டோக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியுது அந்த ஹோட்டல் என்ன எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் தெரியணும் அப்படின்னா அங்கங்கே உங்களுக்கு போர்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு. ஸோ ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ட தான் நினச்சேன் பஸ் ஸ்டாப்லேருந்து, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகுது. ஓகே ஃபைன், பரவாயில்ல. ஏன்னா இப்போ நம்ம பைக் ரெண்ட்லாம் இல்லை அப்படின்ற போது நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல சுற்றுறதுக்கு. ஸோ அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம ரூம் போய் பொறுமையாக வந்து நம்ம யோசிச்சுக்கலாம். ஸோ பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த லேக் வியூக்கு வரணும், ஹோட்டல் லேக் வியூக்கு வரணும் அப்படின்னா 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இங்கே வரமா நிறுத்திங்கண்ணா அங்கே தான். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை கார் ரெண்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊட்டிக்கே ஃபிக்ஸ் பண்ண பிளானை. பட் எனக்கு வந்து போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிஞ்சது ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பைக் ரெண்ட்டுக்கும் கார் ரெண்ட்டுக்கும் பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்பி வந்து போயிடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா
ஒன்று கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல்ஸ், பைக் ரெண்டல்ஸ், கார் ரெண்டல்ஸ் கூட எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் பைக் ரெண்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஊட்டி போய்ட்டு பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு அங்கே ஊர் சுற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ ஊட்டியில் பைக் ரெண்டல்ஸ்க்கு, கார் ரெண்டல்ஸ்க்கு ஸ்ட்ரிக்ட்லி பேன். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பட்ஜெட்டில் கொஞ்சம் சிக்கலாச்சு. ஓகே, அது எப்படி நம்ம வந்து டேலி பண்ண போகிறோம் அண்டு எப்படி நம்ம அங்கே ஊர் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்தேன். டே 1 எப்படி போச்சு? டே 1 வந்து எனக்கு எங்கே போயுமே ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். ஏன்னா வந்து பைக் வந்து ரெண்ட்டுக்கு அங்கே எங்கேயுமே கிடைக்காது, கார் ரெண்ட்டுக்குமே அது கிடைக்காது. ஸோ குழப்பத்தில் இருந்தேன். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில், நான் ஸ்டே பண்ண ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் பேக்கேஜ்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் நான் கேட்குறேன். ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா அதை பற்றி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ நான் இந்த மாதிரி சொன்னேன், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் ரூமில் வந்து செக்இன் பண்ணிட்டேன். ஒரு குழப்பமாக இருந்தது, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கோ ஆன் த ஃப்ளோ, எந்த பிளானும் இல்லாமல் பிளாங்காக வந்து இருப்போம். ஸோ ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் போயிட்டேன். ஸோ தூங்கி எழுந்தேன். ஈவினிங் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 போல் எழுந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புனேன். ஹோட்டல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கடை இல்லை. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ 75 ரூபா 180 ரூபாலாம் விற்கிறாங்க. நம்ம காண்டாயிடுச்சு, ஏன் நடந்தே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து டீ கிடைக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே வாங்க நடந்து போவோம். ரைஸ் ஃபைனலாக டீ கடையை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த அடிக்கிற குளிருக்கு ஒரு சூடாக டீயை போடுவோம். கைஸ் இங்கே பாருங்களேன், ஸ்வெட்டர்லாம் விற்கிறாங்க. அண்ட் உள்ள சாக்லேட்ஸ் கூட நான் பார்த்தேன். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டலும் இருக்குது, டீ கடை, காஃபி, டிஃபன், லஞ்ச் எல்லாமே இருக்குது. பல முகங்களை கொண்ட ஒரு கடை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். ஸோ இது மெயின் ரோடு ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸு. நல்லா சுட சுட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் சூடாக டீ குடிக்கிறதுன்றது ஒரு தனி சுகம். ஹோட்டல் லேக் வியூவில் ஸ்டே பண்ணுற யாராச்சும் டீ குடிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹபிபில் ஹோட்டலுக்கு வந்துருங்க. நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக டீ போட்டு தராங்க. செடா கடை தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து. இந்த கிளைமேட்டில் நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயர்டாகவே தெரியல சீரியஸாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் கார்டன் இங்கே தாங்க இருக்குது. நான் த்ரெட் கார்டன் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும்னு நினச்சேன் நான். இந்த ஹவுஸோட கண்ணை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஃபைனலில் போட் ஹவுஸ் நடந்தே வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸு. அங்கே ஒரு அக்கா கான் போட்டிருந்தாங்க, வாங்க அதை போய் சாப்பிடுவோம். நல்லா சுட சுட இருக்குது. ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு முடிச்சிடலாம். இங்கே போட் ஹவுஸ் ஆப்போசிட்டில் இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்குது. ஸோ ஏதாவது எங்கன்னா போனோம் அப்படின்னா ஆட்டோ எடுத்து நீங்கள் வந்து போய்க்கலாம். ரெட் கார்டனுக்கு வந்து இப்போயே போயிடலான்னு பார்த்தாங்க, சாப்பிட்டே உள்ளே போனால் அலோவ் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் ஹோட்டலுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே இருட்டின மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இங்கே லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா சில்லாக வேற ஆரம்பிச்சிருச்சு. அண்டு கொஞ்சம் ஃபாக் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ரோட்லேருந்து நம்ம ஹோட்டல் வியூவை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நைட் டைமில் லைட்லாம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் அதுவும் தனியாக நடந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் சீரியஸாக. அது வந்து என்னதான் ஸ்லோப்பாக இருந்தாலும் சரி, ஏறி கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி போனாலுமே அது கொஞ்சம் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டின்னர் செம பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டோட மெனு எடுத்து பார்த்தா ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 200 சில்லற அப்படின்னு இருந்தது. ஸோ ஷாக் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது பக்கத்தில் கடை எங்கேயுமே இல்லை. ஏன்னா டீ குடிக்கவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் கிட்ட தள்ளி நடந்து போயிட்டு நம்ம டீ குடிச்சிட்டு வந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் மைண்டுக்கு ஞாபகம் வந்தது ஸ்விக்கி. ஃபோன் எடுத்தேன், ஆர்டர் போட்டேன், டின்னர் வந்துருச்சு. ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ நம்ம டேபிளில் வச்சுருக்கேன்.
வாங்க என்னென்ன ஃபுட் ஆர்டர் பண்ண அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன், அண்டு பன்னீர் பட்டர் மசாலா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணேன், அண்டு நான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணேன். ஒரே ஒரு செட்டு வந்து ஆர்டர் பண்ணேன். செம்ம பசியில் இருக்கேன். ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் அப்படியே நோக்கி வச்சிரும். ஃபர்ஸ்ட் அங்கே போ. ஓகே, என்ன நான் ஓகே காய்ஸ் இருங்க, உங்களுக்கு நான் வந்து எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குங்க. பாருங்களேன், பன்னு மாதிரி இருக்குங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக ரொட்டி மாதிரி, ரொட்டி மாதிரியா, ரொட்டி தான் வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ வாயில் வைக்க வைக்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ஊட்டி சீரிஸோட எபிசோட் 1 வந்து யாராச்சும் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நக்கி முடிச்சாச்சு. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருந்தது. Day 1 நான் வெளியே எங்கேயுமே சுற்றல அப்படின்னாலுமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இருக்குது தானே. அண்ட் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிது சுற்றி பார்க்கறதுக்காக. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஸோ ரெண்ட் எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம ஊட்டி சுற்றுறது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துடும் நான் நினைக்கிறேன். ஸோ ஐடியா கிடச்சிது அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆச்சு. Day 2, Day 3, Day 4. ஸோ இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே போகலாம், எப்படி போகலாம், அண்டு எப்படி நம்ம ரிட்டர்ன் வரத்துக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்ன வழியில் வந்து ரிட்டர்ன் கிளம்பலாம், அண்ட் எந்த டைமில் கிளம்புனா நம்ம வீட்டுக்கு எந்த டைமில் வந்து ரிட்டர்ன் வரும்போது ரீச் ஆகும் அப்படின்ற எல்லா டைமும் வந்து பக்காவாக போட முடிஞ்சுது. ஸோ Day 1 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படின்னாலுமே கொஞ்சம் டைம் கிடச்சி பிளான் பக்காவாக போட முடிஞ்சுது. பிளான் போட்ட மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா